சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, "உனக்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் படிக்க தெரியாதா?" அப்படின்னு சொல்லி ஒரு மாரி பேசுனாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. "வணக்கம், என்ன செய்றீங்க?" தோட்டத்தில வேல பார்த்துட்டு தோட்டத்தில தான் இருக்கேன். தோட்டத்தில வேல பார்த்தேன்னா, அந்த வேலையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நெறைய பேர் வந்து நெறைய இடத்துல கேட்டுருப்பீங்க, "நீங்க எங்க இருக்கீங்க? உங்க வீட சுத்தி காட்டுங்க. அப்புறம் என்ன வேல பார்க்குறீங்க? நீங்க உண்மைக்குமே தோட்டத்தில தான் வேல பார்க்குறீங்களா? இல்ல சும்மா வந்து வீடியோக்காண்டி அப்படிலாம் சொல்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கீங்க. நானும் திருநெல்வேலி தான். ஓகே, ஓகே. அதனால இன்னைக்கு வந்து நம்ம என்ன தோட்டத்தில என்ன வேல பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இன்னைக்கு வந்து நம்ம அத இதோட செய்றதோட இப்ப செஞ்சு சொல்லி காட்டிறலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இன்னைக்கு லைவே போட்டேன். எந்த இடம்? திருநெல்வேலியில தான் நான் திருநெல்வேலியில கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கேன். திருநெல்வேலிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம ஊர் வந்து கரெக்ட்டா வந்து இதில சொல்லக்கூடாது. அதுக்காக திருநெல்வேலிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அவுட்டர்ல இருக்கேன் நான். உண்மைக்குமே நாங்க தோட்டத்தில தான் இருக்கோம். இதுதான் எங்களோட வேலை. லைவ்ல வந்து ஃபுல்லா இப்ப வந்தவங்களுக்கு தெரியாது. தயவு செய்து 10 வினாடிக்கு கண்ணை மூடிக்கொண்டு இருக்க முடியுமா? இந்த வாரேன். சாப்பிட வாரேன். வந்து இனிமேல் தான் நான் சாப்பிடவே செய்யணும். ஓகே, ஓகே. காத்தும் இல்ல, ஒண்ணும் இல்ல. வந்து இனிமேல் தான் சாப்பிடவே செய்யணும். பழைய சாதம் இருக்கு. அது போக என் பசங்களுக்கு வந்து தோசை என் பொண்ணு வந்து ஊத்திருவா தோசை. இப்ப என் பொண்ணுக்கு வந்து 11, 12 வயசு ஆகுது. அதனால அவ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது வேலை சொல்லி குடுத்ததுனால அவ செஞ்சுருவா. ஏன்னா வந்து வேலை பார்த்துட்டு கொஞ்சம் சோர்ந்து உட்காந்தாலும், நான் தோசை ஊத்தி தரேன், நான் சாப்பாடு எடுத்து தரேன்னு சொல்லி என் பொண்ணு செய்வா. அதனால தான் தோசை ஊத்திட்டேன் சாப்பிட வாங்க அப்படிங்கிறா. கஞ்சியும் இருக்கு. ஆனா வந்து என்னன்னா, அந்த பழைய கஞ்சி வந்து இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப நான் வந்து மதியானம் சாதம் வடிப்பேன். நைட்டு வந்து கொஞ்சம் சீக்கிரம் தண்ணி ஊத்தி வச்சுட்டா, அந்த வந்து சாதம் வந்து நல்லாருக்கும். வந்து அது என்னன்னா, சாதம் வந்து நல்லாருக்கும். நான் வந்து ரொம்ப லேட்டா வந்து தண்ணி ஊத்துனால, அந்த கஞ்சி வந்து காலையில இந்த வெயில் அடிக்கிறதுனால நொந்து போயிருது. காலைல சீக்கிரம் ஒரு 7 மணி, 8 மணிக்கு அந்த கஞ்சி சாதம் சாப்பிட்டா நல்லாருக்கும். இப்பயே மணி 10 மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். இதுக்கப்புறம் சாப்பிட்டா அந்த கஞ்சி கெட்டு போயிரும். அதனால தோசை ஊத்தியிருக்கு. போன வருஷம் ஃபுல்லா நாங்க இந்த மரத்தில தான் என் பொண்ணுக்கு பசங்களுக்கெல்லாம் ஊஞ்சல் கட்டி குடுத்து இதில ஆடிட்டு இருந்தோம். நல்லா விளையாடலாம் நல்லாருக்கும். சாயங்காலம் 4 மணிக்கு வந்து 6 மணி வரைக்கும் இங்கன தான் விளையாண்டுட்டு, இந்த பசங்கலாம் நாங்க உட்காந்துருப்போம். பசங்க விளையாடுவாங்க. அந்த மரத்தில ஏற, இறங்க அப்படி வந்து விளையாண்டுட்டு ஜாலியா இருப்பாங்க. நீங்களே பாருங்க. இங்க பாருங்க. இந்த மரம் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. இந்த மரம் பாருங்க. ரொம்ப கை குழந்த கூட ஏறியலாம். ரொம்ப அடியில இருக்கும். இதில வந்து நாங்க வந்து ஊஞ்சல் கட்டி இங்கன வந்து விளையாடுவாங்க. இதில வந்து எதுவுமே இல்லாம இருந்துச்சு. ரொம்ப வந்து வெட்டையா இருந்துச்சு. ஒழவு அடிச்சு போட்டிருந்தாங்க. இந்த வருஷம் ஒழவுக்கு வண்டி வரல. இங்க வரேன் வரேன்னு சொன்னாங்க. அப்புறம் வெயில் அடிச்சு தர காஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி வரவே இல்ல. அதனால இந்த முள்ளா இருக்கு. அதனால இதில வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால வந்து இதில வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. முள்ளெல்லாம் மேல வந்து ஒட்டும்ல. அந்த வலிக்கும் அந்த முள்ளு. மயில் வந்து கத்துது. அதனால இன்னைக்கு இந்த வாட்டி பசங்களுக்கு விளையாட இடம் இல்ல. அதுக்கப்புறம் இந்த மாமரம் தான் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது அதுக்கடுத்து கொஞ்சம் தூரத்தில தள்ளி இருக்கு. இந்த மாமரத்துலயும் ஃபுல் அண்ட் ஃபுல் நிழல் இருக்கும். இந்த பாருங்க. இது வந்து வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கும் இந்த மாமரம். இந்த கன்னுக்குட்டிலாம் இந்த நிழல்ல தான் நாங்க கட்டி போட்டுருக்கோம். இப்போ கட்டி போட்டு நான் மேய்ஞ்சதுனால இந்த இடம் கொஞ்சம் இதாயிடுச்சு. நல்லா பெருக்குனோம்னா, நம்ம வாரியில் வச்சு இந்த இடத்தெல்லாம் பெருக்கிட்டோம்னா, எனக்கு நேசமணி என்றால் கண்டக் கண்டக்டர் நேசமணி ஞாபகம் வருகிறது. ஆமாமா எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. இந்த மரம் கொஞ்சம் நிழலா இருக்கும், நல்லாருக்கும். இதுலலாம் மாங்காய் காய்ச்சி கிடக்கு. ஓகேண்ணா, ஓகேண்ணா. எல்லாருக்கும் அதான் வரும். எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. நேசமணினாலே இந்த வடிவேல் காமெடிய சொல்லுவாங்க. கிளியே ஏதோ கத்திட்டு இருக்கு. அதில வந்து இந்த குண்டு குண்டு காய் மாங்காய் இருக்குல்ல, அது வந்து அதில வந்து நெறைய இருக்கும். இவ்வளோ பேர் பேசுறீங்க. ஒரு லைக் போடுங்கப்பா. லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் போட்டிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து போய் கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். அதுக்காக தான் லைக்கு. கொஞ்சம் குடுங்க. லைக் வந்து கொஞ்சம் குடுங்கப்பா. சைடுல 3 டாட் இருக்கும். அத கிளிக் பண்ணாலே உங்களுக்கு லைக்கு தெரியும். அதுக்கு லைக் மட்டும் லைட்டா குடுத்து விடுங்க. சாப்பிடல. இனிமேல் தான் சாப்பிடணும். அதான் என் பொண்ணு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு கூப்பிட்றா. இனிமேல் தான் சாப்பிடணும். இப்ப தான் நான் வேலையே முடிச்சேன். நாத்தெல்லாம் அள்ளி போட்டு கன்னுக்குட்டியெல்லாம் கட்டிட்டு, அப்புறம் நல்ல முகத்தெல்லாம் கழுவிட்டு, சரி ஒரு லைவ போட்டுட்டு, அப்புறம் வந்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நெனச்சோம். இந்த பாருங்க மாங்கா. இதெல்லாம் நீலக்காய்.